திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் சி.வி. குமார் மற்றும் தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் தயாரிப்பில் சூது கவும் 2 டிசம்பர் 13 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இன்று அதிக இடங்களில் கனமழை பெய்தது நமக்கு தெரியும். நிறைய இடங்களில் பொதுமக்கள் தண்ணீர் வடிந்தவுடன் வெளியே வந்தார்கள். இன்னும் சில இடங்களில் தண்ணீர் ஆங்காங்கே தேங்கி நிற்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதீத கனமழைக்கு காரணம் என்ன தெரியுமா? கடல் மேல் ஒரு சுழற்சி உண்டானது. அந்த சுழற்சியானது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி இன்னும் தீவிர பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியது. ஆனால் வட தமிழக பகுதியில் இருக்கும் மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி. இது அடுத்த 12 மணி நேரத்தில் வலுவிழக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் தென் தமிழகத்தில் வசிக்கிற மக்கள் சற்றே உஷாராக இருக்க வேண்டும். காரணம், இன்று இரவு முதல் நாளை அங்கே அதிகனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவே நமக்கு செயற்கைக்கோள் புகைப்படங்கள் காண்பிக்கின்றன. இதன் காரணமாக தான் 3 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க. 3 மாவட்டங்கள், எந்தெந்த மாவட்டங்கள் ரெட் அலர்ட் என்று பார்ப்பதற்கு முன்பு சரி, முதல்ல அந்த ரெட் அலர்ட் மாவட்டங்களை பார்த்துருவோமா? இங்கே பாருங்கள், இன்று தூத்துக்குடி, திருநெல்வேலி, அதற்கு பக்கத்தில் உள்ள மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் பாருங்கள், நம்ம இந்த வரைபடத்தை எடுத்துப்போம். எதனால் அந்த ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஐரோப்பிய சிஸ்டத்தில் இருக்கும் மழை மற்றும் இடி தொடர்பான காட்சிகள் நம்மிடம் இருக்கின்றது. வியாழக்கிழமை 12ஆம் தேதி மாலை 7 மணி தற்பொழுது நிலவரப்படி பார்த்து கொண்டு இருக்கிறோம். இங்கே பாருங்கள், நீங்கள் 2 இடத்த நல்லா கவனிக்கணும். நான் அந்த 2 இடத்த உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள். சரி, இந்த 2 இடம், ஒன்று சென்னை வாசிகள் கவனத்திற்கு. அடுத்தது இந்த பகுதி தென் தமிழகத்தில் வசிக்கிற மக்கள். நீங்கள் பாருங்கள், இதை நல்லா உற்று பார்த்தீர்களாயின் அடர்த்தியான மேகக்கூட்டங்கள் எங்கே நகர்வது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். கிரே கலரில் இருந்தால் மழையே இல்லை, வெயில் அடிக்குதுன்னு அர்த்தம். சென்னையில் அப்படி இல்லை நிலவரம், அங்கே மழை இருக்கிறது. ப்ளூ கலர், அதுக்கு அடுத்த கட்டம் க்ரீன் கலர், பச்சை நிறம் வந்துவிட்டால் இன்னும் அதிகமான மழை. மஞ்சள் நிறம் இன்னும் அதிகம். அந்த வயலட் கலர் உச்சத்தில் மழை இருக்கிறது என்பதை காட்டுகிறது. இப்போது அந்த சுழற்சி எவ்வாறு நகர்கிறது என்பதை நாம் தற்பொழுது பார்ப்போமா? சற்றே ஓட்டி பார்ப்போம். இங்கே பாருங்கள், 8 மணி நிலவரம், 9 மணி நிலவரம், 10 மணி நிலவரம், இரவு 12 மணி. இன்று இரவு 12 மணிக்கு இங்கே நல்லா பார்த்தீங்களா, சென்னையில் உங்களுக்கு அந்த கலர் வந்து கிரே கலராக கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. அப்படின்னா சென்னையில் படிப்படியாக மழை குறையும். ஏற்கனவே இன்று மதியம் மிக தீவிரத்தோடு மழை அடித்தது. ஆனால் அந்த மழையின் அளவு தற்பொழுது இல்லை. மழையின் வீரியம் படிப்படியாக குறைந்தது. இன்றைய மழையை விட இரவு மழை நாளை படிப்படியாக குறையும் என்பது சென்னை வாசிகளுக்கு ஒரு நல்ல செய்தி. ஃப்ளைஓவரில் விட்டுருக்க உங்கள் காரெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துடலாம். சரி, வட தமிழகத்தின் நிலைமை என்ன என்று பார்க்கும் பொழுது இங்கே உங்களுக்கு தெரிகிறதா? இந்த வட்டம் இட்டிருக்கோம் இல்லையா? அந்த வட்டத்தை லேசாக ஜூம் செய்து பார்த்தால் நமக்கு என்ன தெரியுங்க பாருங்கள். திருநெல்வேலி பகுதியில் எவ்வாறு காட்சியளிக்கிறது? இப்போ அந்த வட்டத்தெல்லாம் எடுத்துடுறேன். திருநெல்வேலி பகுதியில் இன்று இரவு கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவே நமக்கு தெரிகிறது. எந்தெந்த பகுதியில்? தூத்துக்குடி, திருநெல்வேலி, இது போன்ற பகுதிகளில் நல்ல மழை இருக்கும் என்றே நமக்கு தோன்றுகிறது. பார்த்தீங்களா, கங்கை கொண்டான், கயத்தார், திருநெல்வேலி, அம்பாசமுத்திரம், ஆலங்குளம், தென்காசி, இது போன்ற பகுதிகளில் நல்ல மழை இருப்பது நமக்கு தெரிகிறது. அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா அடுத்த கட்ட மேகங்கள் எதை நோக்கி நகர்கிறது? ராமநாதபுரத்திலும் மழை இருக்கும் என்று நமக்கு தெரிகிறது. குறிப்பாக கடலோர பகுதியில் பட்டுக்கோட்டை, புதுக்கோட்டை, காரைக்குடி, இது பக்கத்துலேயும் அறந்தாங்கி, இது பக்கத்தில் மழை இருக்கும் என்றே தெரிகிறது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் சென்னையில் படிப்படியாக மழை குறைந்தாலும் இந்த புதுச்சேரியிலிருந்து தென் தமிழக கடலோர பகுதிகளில் அதிகமான மழையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மேகக்கூட்டங்கள் எப்படி இருக்கிறது பார்த்தீங்களா? இன்று இரவு 12 மணி நிலவரப்படி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அதிக மழையை எதிர்பார்க்கலாம். இது இன்று இரவு 12 மணி நிலவரம். சரி, நாளை நிலவரம் எப்படி இருக்கிறது என்பதை சற்றே ஓட்டி பார்ப்போம். காலை ஒரு 7 மணிக்கு நிறுத்துவோமா? காலை ஒரு 7 மணி நிலவரப்படி காட்சிகள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இங்கே பாருங்கள், வெள்ளிக்கிழமை காலை 6 மணி, சரி இன்னும் 1 மணி நேரத்தில் 7 மணி நிலவரப்படி கடலோர பகுதிகளில் மழை இருக்கும். ஆனால் அதை காட்டிலும் திருநெல்வேலி பகுதியில் தீவிர மழை. தூத்துக்குடி, திருநெல்வேலி அந்த பகுதியில் மழையின் தீவிரம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா? மழையின் தீவிரம் மிக அதிகம். அந்த சர்க்கிள்குள்ளே வேற ஒரு கலரில் ஒரு சின்ன சர்க்கிள் போடுறேன். இங்கே பாருங்கள்,
உங்களுக்கு தெரிகிறதா அந்த தீவிரம்? அதனால் அந்த பகுதிக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாவட்டங்களில், தென் தமிழக மாவட்டங்களில் அங்கே வசிக்கிற மக்கள் சற்றே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. மேலும் அந்த வரைபடத்தை நாம் ஓட்டி பார்ப்போம். நாளை மதியம் ஒரு 12 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது சற்றே உங்களுக்கு தீவிரம் குறைந்திருப்பதை உங்களால் காண முடிகிறதா? இங்கே பாருங்கள், அந்த வயலட் கலர்லாம் போயிடுச்சு பாருங்கள். காரணம் என்ன? அன்ற காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வலுவிழக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமாக வலுவிழந்து கொண்டு படிப்படியாக குறையும். அதிகபட்ச மழை நீங்கள் எதிர்பார்ப்பது இன்று இரவு முதல் நாளை காலை எல்லாம் நீங்கள் அதிகபட்ச மழையை எதிர்பார்க்கலாம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு தயாராக இருங்க. இப்போ சற்றே நான் ஜூம் அவுட் செய்ய போகிறேன். காரணம் என்ன அப்படின்னா, இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்துவிடும் என்ற நல்ல செய்தி இருந்தாலும் இந்த மாதம் 15ஆம் தேதி புதிதாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வருகிறது. அது என்ன வருகிறது, எங்கிருந்து வருகிறது? இங்கே பாருங்கள், இங்கே அந்தமானுக்கு பக்கத்திலிருந்து எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போ லேசாக ஓட்டி காண்பிக்கிறேன். மழை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது தமிழகத்தில் பரவலாக மழை இருக்கும் என்றே நமக்கு தெரிகிறது. அடுத்த 2 நாட்களுக்கு வெள்ளிக்கிழமை வரை நீங்கள் நிச்சயமாக தமிழகத்தில் ஆங்காங்கே மழையை எதிர்பார்க்கலாம். ஆனால் தற்பொழுது வானிலை ஆய்வு மையத்தினுடைய கவனம் இந்த மழைக்கு பிறகு எதுவாக இருக்கிறது என்றால், இங்கே பாருங்கள், இந்த 15ஆம் தேதிக்கு வருவோமா, ஞாயிற்றுக்கிழமைக்கு வருவோம். இங்கே உங்களுக்கு தெரிகிறதா? லேசாக தற்பொழுது பாஸ் செய்திருக்கிறோம். இங்கே பாருங்கள், அடர்த்தியான மேக கூட்டங்கள் எவ்வாறு நகர்கிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். காற்றழுத்த தாழ்வு பகுதி புதிதாக அது நம் தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வருகிறது. எந்த பகுதியில் கரையை கிடைக்கும்? இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்று மண்டலமாக மாறுமா, மண்டலம் என்பது வலுப்பெற்று புயலாக மாறுமா? எந்த கேள்விக்கும் நமக்கு பதில் தெரியாது. ஆனால் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி இங்கே உருவாகி இருக்கிறது, அது கரையை நோக்கி நகர்ந்து வருகிறது என்பது மட்டும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எந்த டைரெக்ஷனில் வருதுன்னு தற்பொழுது பார்த்து விடுவோமா? இது டிசம்பர் 15ஆம் தேதிங்க. இப்போ நாளை உங்களுக்கு மழை இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும். அடுத்த கட்ட மழை நீங்கள் எப்போது எதிர்பார்க்கலாம்? 15ஆம் தேதி நெருங்குகிறது. இங்கே பாருங்கள், எதை நோக்கி நெருங்குகிறது? இங்கே பாருங்கள், இங்கிருந்து சற்றே நெருங்கி இவ்வாறு தமிழகத்தை நோக்கி வருகிறது. இங்கே பார்த்தீங்களா, அந்த அம்புக்குறி வர்ற டைரெக்ஷனில் தான் கரெக்டாக அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உண்டு செய்கின்ற மழையின் மேகங்கள் நகர்ந்து வருவதை நாம் பார்க்க முடிகிறது. ஞாயிற்றுக்கிழமை மாலை நிலவரப்படி சற்றே ஓட்டி பார்ப்போமா? திங்கட்கிழமை 16ஆம் தேதி எப்படி இருக்குது? இங்கே பாருங்கள், தமிழகத்துக்குள்ளேயே வந்துருச்சு. அதே 17ஆம் தேதி எப்படி இருக்குது? சரி, 16ஆம் தேதி இரவு எப்படி இருக்கிறது என்று இந்த படத்தை சற்றே ஜூம் செய்து பார்ப்போம். தமிழகத்தில் பரவலாக மழை இருக்கக்கூடும். அந்த எந்த பகுதியை கடக்கவிருப்பது என்று அந்த நேரத்தில் நாம் பார்க்க வேண்டியிருக்கும். முன்கூட்டியே சொல்ல இயலாது. ஆனால் அந்த நேரத்திலும் கனமழைக்கு கேரண்டி என்று சொல்லப்படுகிறது. என்னென்ன தேதிகள் நீங்கள் நினைவு வச்சுக்கணும் அப்படின்னா, ரொம்ப சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, நாளை வெள்ளிக்கிழமை, இன்று இரவு நாளை வெள்ளிக்கிழமை நீங்கள் தமிழக கடலோர பகுதிகளில் மழை எதிர்பார்க்கலாம். கடலோர பகுதியை காட்டிலும் குறிப்பாக அந்த 3 மாவட்ட மக்கள், தென் தமிழக பகுதிகளில் தூத்துக்குடி, திருநெல்வேலி பக்கத்தில் உள்ள மாவட்டம், இதை நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக 15ஆம் தேதி ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அப்படியே நெருங்கி வருகிறது. 16, 17ஆம் தேதிகளில் கனமழை பல இடங்களில் தரக்கூடும். அதை பற்றி தகவல் நாம் தொடர்ந்து தந்தி செய்திகளில் பார்த்து கொண்டே இருப்போம். சரி, வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் கொடுத்திருக்கும் பகுதியை நாம் பார்த்து விட்டோம். அடுத்த கட்டமாக இங்கே பாருங்கள், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலிக்கு இன்று ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்று இரவு நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். நாளை பெரிதாக இதுவரை ரெட் அலர்ட் கொடுக்கப்படவில்லை என்றே நமக்கு தெரிகிறது. ஆக இன்று இரவு நல்ல மழையை நாம் எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து உங்களுக்கான அப்டேட்ஸ் தந்தி டிவியில் வந்து கொண்டிருக்கும் ஒரு முக்கிய செய்தியை பார்த்துவிடுவோம். திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் சி.வி. குமார் மற்றும் தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் தயாரிப்பில் சூது கவ்வும் 2 டிசம்பர் 13 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.